தேர்தல் கமிஷனோட எதேச்சிக்கார போக்கு எங்க இருந்து வருதுன்னா மத்திய அரசு கொடுக்குற தைரியத்தினால வருது. ஆக்சுவலா மத்திய அரசு அதோட பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வருது. மத்திய அரசு சொல்ற விஷயங்கள்லாம் தேர்தல் கமிஷன் தொடர்ந்து கேட்குது. ஒரு தேர்தல் கமிஷனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான நடுநிலையான ஒரு நபராக தேர்தலை ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடத்துபவராக இருக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கணும். ஆக்சுவலா தேர்ந்தெடுக்கப்பட்டவொடனே அமித்ஷாக்கு நீங்க சால்வா போட்டீங்க, பிரதமருக்கு போய் சால்வா போட்டீங்க, அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆள்? நீங்க பீகார் எலெக்ஷன்ஸ் போது 10,000 ரூபாய் கொடுக்குற விஷயத்துலயும் தெரிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி ஸ்கீம் ஆரம்பிச்சு இது ஆன்கோயிங் ஸ்கீம்னு வாக்குப்பதிவுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பணத்தை கொடுத்துருந்தாங்க சார். அதான் நடந்தது ஆக்சுவலா. அப்போ கேட்டா ஆன்கோயிங் ஸ்கீம் தாங்க. பாஜக ஜெயிச்ச வித்தியாசத்தை பார்க்கும்போது ரொம்ப 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 குறைவா இருக்கு. நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறத பாக்குறோம் நம்ம. இன்னும் இந்த ஆய்வுகள் நிறைய வரும். பீகார் எலெக்ஷன் பத்தின ஆய்வுகள் நிறைய இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல என்னென்ன விதமான முறைகேடுகள் எஸ்ஐஆர்ல நடந்ததுன்ற விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல குறிப்பா எடப்பாடி ஒரு யோசிச்சு பேசுறாரா யோசிக்காம பேசுறாரா நமக்கு தெரியல. செத்தவங்க பேர்ல ஓட்டு போடுறது நடக்கலையானா நடக்குதுண்ணா. அவங்க நீக்கணுன்றது உண்மை. நடக்குது. திமுக மட்டும் தான் போடுதா? ஏடிஎம்கே போடவே இல்லையா? கடந்த தேர்தல் 11, 14, 16 எப்படி வின் பண்ணீங்க? செத்தவங்க பேர்ல ஓட்டு போட்டீங்களா இல்லையா? மனசாட்சியோட சொல்லணும். ஏடிஎம்கே போட்டாங்களா இல்லையா? திமுக மட்டும் தான் போடுற மாதிரி சொல்றீங்க. இதுல இன்னொரு ஆபத்து இருக்கு. நம்ம ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணி கொடுப்போம், எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. டிராப்ட் ரோல்ல கூட நம்ம பேர் வரும். அப்புறம் ஃபைனல் ரோல் பிப்ரவரியில வரும்போது நம்ம பேர் வருமா வராதுன்றது உத்தரவாதம் கிடையாது. அப்ப அங்க என்ன நடக்குது? டிராப்ட் ரோலுக்கு அப்புறம் ஃபைனல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது யாரு? அது அவுட் சோர்ஸ் பண்ற ஏஜென்சியா இல்ல எலெக்ஷன் கமிஷனா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது பீகார்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது காங்கிரஸ் கட்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமூட்டும் விதமாகவும் அதிர்ச்சி தரும் விதமாகவும் இருக்கிறது. டெலிஷன் ஒரு பக்கம் மாஸ் லெவல்ல நடந்திருக்கு பல கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல. அதே சமயத்துல வின்னிங் மார்ஜின் பார்த்தோம்னா பிஜேபிக்கு அந்த டெலிஷனுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசமா இருக்கு. 10,000 5,000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா டெலிஷன் பார்த்தோம் அப்படின்னா 40,000 50,000 எல்லாம் சில தொகுதிகளில் நடந்திருக்கு. இது ஒரு டெலிஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராகவே பீகார்ல நம்ம இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போது காங்கிரஸ் கட்சி ஞானேஷ்குமார் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவங்க வலுவா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில தலைநகர் டெல்லியிலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட ரேலியும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநில அரசுகளும் இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும். இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் நாங்கள் இதை போஸ்ட்போன் செய்ய மாட்டோம், இதை நாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டோம், ரொம்ப உறுதியா இருக்காரு தலைமை தேர்தல் ஆணையரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும். இதை என்ன போக்க சொல்லுது சார்? இது மத்திய அரசோட எதேச்சிகார போக்கு தான் சொல்லுது. அதாவது நீங்க தேர்தல் கமிஷன் தானே இதை பண்ணுதுன்னு கேட்பீங்க. அதை ஏற்கிறது மத்திய அரசா இருக்கிறதுனால சொல்றேன் நான். தேர்தல் கமிஷனோட எதேச்சிகார போக்கு எங்க இருந்து வருதுன்னா மத்திய அரசு கொடுக்குற தைரியத்தினால வருது. ஆக்சுவலா மத்திய அரசு அதோட பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வருது. மத்திய அரசு சொல்ற விஷயங்கள்லாம் தேர்தல் கமிஷன் தொடர்ந்து கேட்குது. ஒரு தேர்தல் கமிஷனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான நடுநிலையான ஒரு நபராக தேர்தலை ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடத்துபவராக இருக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவரா இருக்கணும். ஆக்சுவலா தேர்ந்தெடுக்கப்பட்டவொடனே அமித்ஷாக்கு நீங்க சால்வா போட்டீங்க, பிரதமருக்கு போய் சால்வா போட்டீங்க, அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆள்? நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியுது இல்ல. அதனால பாயிண்ட் என்னன்னா தேர்தல் கமிஷன் பாரபட்சமா இருக்காருன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதாவது இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் போது 10,000 ரூபாய் கொடுக்குற விஷயத்துலயும் தெரிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி ஸ்கீம் ஆரம்பிச்சு இது ஆன்கோயிங் ஸ்கீம்னு வாக்குப்பதிவுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பணத்தை கொடுத்துருந்தாங்க சார். அதான் நடந்தது ஆக்சுவலா. அப்போ கேட்டா ஆன்கோயிங் ஸ்கீம் தாங்க. ஆனா இதே முந்தைய காலகட்டத்துல ராஜஸ்தான் கவர்மெண்ட் பண்ண போது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்புக்கு தடையை போட்டாங்க. ஆக்சுவலா அந்த திட்டத்தோட பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கே தடையை போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தேர்தல் கமிஷன் பண்ண விஷயங்கள்லாம் பழைய காலத்துல இருக்கு, நிறைய அந்த காலத்துல இருக்கு. இந்த 10 வருஷ காலத்துல தேர்தல் கமிஷன் இன்ஸ்டிடியூஷன் அது கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையா மாறி போச்சு. ஆக்சுவலா கம்ப்ளீட்டா தன்னோட சுயேட்சையான ஒரு அந்தஸ்தை இழந்து அது ஏதோ ஒரு ப்ரெஷர்லயே ஆக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அது ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த தேர்தல் நடத்துகிற முறையை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாக்குச்சோர், இந்த ஓட்சோரை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட ஆரம்பம் பாத்தீங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட்ல இருந்து மகாராஷ்டிரால நடந்த விஷயங்கள், ஹரியானா தேர்தலில் நடந்த விஷயங்கள், கர்நாடகால தான் அவர் முதல்ல அந்த விஷயத்த ஆரம்பிச்சார். கர்நாடகால அந்த தொகுதியில எப்படி ஒரு தொகுதியில
எப்படி வந்து வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரே வீட்டுல எப்படி நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க, செத்தவங்க எப்படி சேர்த்தாங்க, எப்படி பல பேரை நீக்கினாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த ஆலந்து என்ற தொகுதியில அதன் மூலமா சொன்னார். அதாவது ஃபார்ம் 7 வந்து நீங்க ஆன்லைன்ல அனுப்பிச்சே நீங்க பல பேரை நீக்க முடிஞ்ச விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். ஸோ எப்படி வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து மாத்துறாங்க. இந்த வாக்காளர் சேர்க்கறது வந்து முனைப்பு கிடையாது. வாக்காளரை நீக்கிறதுல தான் முனைப்பு காட்டுறாங்க. ஒரு ஜனநாயகத்துல வந்து அதிகபட்சமான வாக்காளர்கள் சேர்க்கணும்ன்றது தான் நம்ம நோக்கமா இருக்கணும். அப்பதான் மோர் பார்ட்டிசிபேஷன் டெமோக்ரஸி வரும் ஆக்சுவலா. அதை விட்டுட்டு அதிகபட்சமான மக்களை நீக்கணும்ன்ற எண்ணத்துல தான் அந்த எஸ்ஐஆரே நடக்குது ஆக்சுவலா. எவ்வளவு பேர் நீக்க முடியும்னு பாரு. அது மாதிரி நீக்க செத்தவங்களை நீக்கிறதையோ வீடு பார்த்தவங்களை நீக்கிறதையோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். நியாயமான ஒரு ஒரு வாக்காளர் விடுபடக்கூடாது. ராகுல் காந்தி செத்தவனுக்கு செத்தவன் சொல்லிட்டு பல பேர் ஓட்டை எடுத்துட்டாங்கன்னு செத்தவர்களால் சொல்லப்பட்டவர்களெல்லாம் கொண்டு டெல்லியில அணிவகுக்க செய்யறாரு. எவ்வளவு பேரை கொண்டு வந்து பத்திரிகையாளர்கிட்ட காமிச்சாரு அவர் ஆக்சுவலா. அதனால வந்து ஹரியானாலே ஆகட்டும், ஹரியானால பாத்தீங்கன்னா ஒரு மாடல் அழகியோட போட்டோ 22 இதுல இருக்கு, வாக்காளர் பட்டியல் படத்துல இருக்கு. வாக்காளர் பட்டியல்ல 22 இடத்துல இருக்கு. அந்த மாதிரி ஓட்டு போட்டாங்கன்றது அடுத்த விஷயம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப அந்த பேர்ல யார் ஓட்டு போட்டா? அப்ப அந்த பேர்ல யார் ஓட்டு போட்டா நீங்க கண்டுபிடிக்கணும்னு நீங்க தேர்தல் கமிஷன்ல இருக்க க்ளோஸ் சர்க்கியூட் டிவியை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 45 நாளைக்குள்ள அதை அழிச்சிரு. 45 நாளைக்குள்ள அழிச்சிடணும். நீங்க பார்க்க முடியாது. அந்த மாடல் பேர்ல யாரு ஓட்டு போட்டாங்க அந்த வாக்குச்சாவடியிலன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கான சாத்தியங்கள் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. 45 நாளைக்குள்ள சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிடணும். சரி, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றாங்களே பதவியில இருக்கிறவங்க, இவங்க மேல கேஸ் போடலாம் பார்த்தா ரிட்டையர் ஆன தேர்தல் கமிஷன் மேல கேஸே போடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. சரிடா, இவங்க எப்படா தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு பார்த்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற பிரதமர், ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து எதிர்கட்சி தலைவரோட தேர்ந்தெடுப்பாங்களாம். அப்ப மெஜாரிட்டி யாரு? அவங்களுக்கு வேண்டியவங்க அரசாங்கத்துக்கு வேண்டியவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்படுறதுல இருந்தே இந்த முறைகேடுகள் ஆரம்பிக்க வேண்டியவங்களை தேர்ந்தெடுக்கிறது, வேண்டியவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து தங்களுடைய வேலைக்கு ஏற்றபடி பயன்படுத்துறது. இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ல மோடி வந்து எவ்வளவு திட்டங்கள் ஆரம்பிச்சு வைக்கிறாரோ அவ்வளவு லாங் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனை நோட்டிஃபை பண்ணுவாங்க. அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் ஒரு மாநிலத்துல போய் எல்லா திட்டத்தையும் துவங்கி வைப்பாரு. அதுக்கப்புறம் தான் தேர்தலையே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடந்த காலங்கள்லாம் கூட கடந்த காலத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு தேர்தலை வந்து 3 கட்டமா 4 கட்டமா அவங்க ஆளுங்கட்சி பிரச்சாரத்துக்கு ஏற்றபடி மாத்திக்கிறது. இப்ப பாருங்க, பீகார்ல வந்து 2 கட்டமா தேர்தல் நடத்தினாங்க இந்த வாட்டி. ஆனா அதே போன வாட்டி 3 கட்டமா நடத்தினாங்க. வரப்போற வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் போன வாட்டி 7 கட்டமா நடத்தினாங்க. 7 கட்டம். இந்த வாட்டி சும்மா இந்த வாட்டி எத்தனை கட்டமா நடத்த போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அங்க எஸ்ஐஆர் வேற போயிட்டு இருக்கு. அங்க பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே வெஸ்ட் பெங்காலுக்காக தான் சார் கொண்டு வந்தாங்க. முக்கியமா வெஸ்ட் பெங்காலுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அசாம்ல அவங்க வந்து என்ஆர்சி பண்ணிட்டாங்க, நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வீடு போய் கணக்கு எடுக்கிறாங்க. அங்க ஃபார்ம் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, வீட்டுக்கு வீடு போய் கணக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா அங்க என்ஆர்சி பண்ணிட்டு யார் யாரை வந்து நீக்கணுமோ அவங்களால நீக்கிட்டாங்க அவங்க ஆக்சுவலா அசாம்ல. இப்ப மறுபடியும் வந்து வீட்டுக்கு வீடு போய் பார்த்து வெரிஃபை பண்ற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல அந்த வேலையை பண்ண முடியல. அதனாலதான் இப்போ அவங்களால குடியுரிமை சட்டம் 1955 அதை வந்து நேரடியா அப்ளை பண்ண முடியல. அந்த திருத்த சட்டம் என்ன சொல்றதுன்னா 19 வந்தது. பங்களாதேஷ்ல இருந்தோ இல்ல அண்டை நாடுகள்ல இருந்தோ வந்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள், பார்சிகள் இவர்களுக்கான குடியுரிமை உண்டு, ஆனா முஸ்லிம்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற சட்டம். இப்போ அதை வந்து வெஸ்ட் பெங்கால்ல அப்ளை பண்ண போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 71 அந்த போருக்கு முன்னாடி நிறைய அகதிகள் வந்தாங்க, லட்சக்கணக்கில் வந்தாங்க. போருக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்த அகதிகள் போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் 2 பேருமே பெங்காலி பேசுறவங்க தான் 2 பேருமே. அதுல வந்து அவங்க ரொம்ப வருஷமா 71ல இருந்தே இருக்காங்கன்னா 71ல இருந்தே இருக்காங்கன்னா அங்க ஆதார் கார்டு எல்லா கார்டும் வாங்கியிருப்பாங்க, ஓட்டு தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் இருந்தாங்க அங்க இருக்கிற இந்த பங்களாதேஷ்ல வந்தவங்க. அப்புறம் காங்கிரஸ் ஆதரவாளராக மாறினாங்க. அப்புறம் வந்து இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர் இருக்காங்க. அதுல வரப்போற இந்த எஸ்ஐஆர் நடக்கிற எஸ்ஐஆர்ல பங்களாதேஷ்ல அந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஓட்டும் கொடுக்க போறாங்க, குடியுரிமை கொடுத்து ஓட்டும் கொடுக்க போறாங்க. ஆனா பங்களாதேஷ்ல அந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதே காலகட்டத்துல அவங்களோட அப்பா அம்மா சர்டிபிகேட், பிறந்த தேதி அதெல்லாம் கேட்டு அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண போறாங்க. அதன் மூலமா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக நமக்கு புதுசாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க முடியும், குடியுரிமை கொடுத்து வாக்குரிமை கொடுக்கறதுனால அந்த பங்களாதேஷ் இந்துக்கள் பாஜக ஓட்டு போடுவாங்க. ஆனா அதே சமயம் முஸ்லிம்கள் பங்களாதேஷ்ல இருந்த முஸ்லிம்கள் ஓட்டு எடுக்கிறதுனால அவங்க திரிணாமுலுக்கு போற ஓட்டுக்களை ரிஜெக்ட் பண்ணலாம். அதை டெலீட் பண்றது மூலமா தவிர்க்கலாம், அவங்களுக்கு திரிணாமுலுக்கு போகாது. இதன் மூலமாக திரிணாமுலை வந்து நம்ம தோக்கடிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. பல மாவட்டங்கள்ல பல எம்எல்ஏக்களை நம்ம வந்து திரிணாமுல் காங்கிரஸை தோக்கடிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க.
இந்த எஸ்ஐஆர் முழுக்க முழுக்க வெஸ்ட் பெங்காலுக்காக தான் வந்தது. அதனாலதான் அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதை அமல்படுத்துறதுல. ஏன்னா குடியுரிமை சட்டம் மூலமா தான் இந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். தேர்தல் மூலமா ஏன் பாக்குறாங்கன்னா, பல எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலங்கள்ல நாங்கள் என்பிஆர் என்ஆர்சிக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை ஆமா. எப்படி அமல்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ தேர்தல் கமிஷன் மூலமா அமல்படுத்துறது ஈஸி. அதுல அந்த வாக்காளர் பட்டியல் எனுமரேஷன் கொடுத்து அவங்க அப்பா அம்மா சர்டிபிகேட் பிறந்த இடத்த கேட்டீங்கன்னா, பிறந்த இடம் பங்களாதேஷ்ல ஒரு இடமா இருந்தா நீ குடியுரிமை கிடையாதுன்னு சொல்றது ஈஸியா இருக்கும்ல. அதுக்காக இந்த பின்பக்க கொல்லைப்புற வழியா இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து இந்த மாதிரி இப்ப வெறும் வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் பண்ணினா பிரச்சனை ஆகும்ட்டு கூட கொஞ்சம் பாஜக மாநிலங்களையும் சேர்த்து ஒரு 12 மாநிலமா தமிழ்நாடு, பீகார்னு வச்சிருக்காங்க. பீகார்ல எத்தனை ஊடுருவல்காரர்கள் அல்லது மைக்ரேட் ஆகி வெளிநாடுகள்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களை கண்டுபிடிச்சு வெளியேற்றினாங்க? ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? ம். ஒண்ணும் கிடையாது. புள்ளி விவரங்கள் கிடையாது. அதனால கேட்கப்பட்டது. வந்து அவங்களுடைய அவரு இந்த கேள்வி கியானேஷ்குமார் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர் பீகாரினுடைய பதில் எலக்ஷன் சொல்லல. அவர் அந்த பதில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. அதான் உண்மை. அதனால பீகாரை பொறுத்த மட்டும் அவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி பல தொகுதிகள்ல வந்து நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது பாஜக ஜெயிச்ச வித்தியாசத்தை பார்க்கும்போது ரொம்ப 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 குறைவா இருக்கு. நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறத பாக்குறோம் நம்ம. இன்னும் இந்த ஆய்வுகள் நிறைய வரும். பீகார் எலெக்ஷன் பத்தின ஆய்வுகள் நிறைய இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல என்னென்ன விதமான முறைகேடுகள் வந்து எஸ்ஐஆர்ல நடந்ததுன்ற விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க லோக்கல்ல இருக்கிற லோக்கல்ல பீகார்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் எங்க ஏரியால இருக்காங்க. அவங்களை கேட்டபோது அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, எங்க ஊர்ல எங்க கிராமத்துல எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு எங்க கிட்ட எந்த விதமான பர்டிகுலர்ஸும் கேட்கல. வெறும் கை நாட்டு அல்லது கையெழுத்து மட்டும் தான் கேட்டாங்க. நாங்க கொடுத்தோம், அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. அப்படிதான் சொல்றாங்க அவங்க. நாங்க எப்படி உங்க ஊர்ல நடந்ததுன்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னதுதான். இல்ல சார், ஃபார்ம் கொடுத்தாங்க, எங்க அப்பா அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க சார். நீங்க எதுவும் ஃபில்அப் பண்ண வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்னு போயிட்டாங்க. அது பண்ணது யாரு? 90,000 வாக்குச்சாவடியில 60,000 வாக்குச்சாவடிக்கு மேல ஆர்ஜேடி காங்கிரஸோட முகவர்கள் அங்க இல்ல. பிஎல்ஏக்கள் அங்க இல்ல. 90,000 வாக்குச்சாவடியிலையும் பிஎல்ஏக்கள் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவும் ஜேடியும் தான் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 வாக்குச்சாவடியில என்ன நடந்ததுன்னே ஆர்ஜேடிக்கே தெரியாது. யாரை சேர்த்தாங்க, யாரை நீக்கினாங்கன்னு தெரியாது. அதுதான் அங்க நிலைமை ஆக்சுவலா. கீழே வந்து காங்கிரஸுக்கும் மிஷினரி இல்ல, ஆர்ஜேடிக்கும் மிஷினரி இல்ல. கீழே வந்து கட்டுமானம் இல்ல. அவங்களால வாட்ச் பண்ண முடியல. வேற பிஜேபி அதுல தெளிவா ஒர்க் பண்ணாங்க ஆக்சுவலா. ஒர்க் பண்ணி அவங்க வந்து யாரை சேர்க்கணும், யாரை நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இன்னும் நீக்கப்பட்டவர்களோட பட்டியல்லாம் விரிவா இனிமே தான் வரும். சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கு நழுவி போயிட்டாங்க. நழுவுற மீன் மாதிரி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அதான் உண்மை ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி பணிச்சுமை இருக்குல்ல, இந்த 1 மாத காலத்துக்குள்ள பல காலத்துக்குள்ள பண்ணணுன்றது. நம்ம திருவாரூர் பக்கத்துல ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலையை. அவங்க ஏகப்பட்ட தூக்க மாத்திரையை சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு இந்த வேலை பணிச்சுமையை தாங்க முடியலன்ட்டு. நீங்க சொல்ற மாதிரி கேரளா, ராஜஸ்தான்ல எல்லாம் ஆளுங்க இறந்தே போயிருக்காங்க. மத்திய பிரதேசல பாரத்தை கொடுத்து மத்திய பிரதேச பாரத்தை கொடுத்துட்டு ஆளை கண்டுபிடிச்சு நீங்க வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து அதை ஃபில்அப் பண்ணி வாங்குறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல ஒரு கணக்கு, நாங்க 90% கொடுத்துட்டோம், 99% கொடுத்துட்டோம்னு சொல்றாங்கல்ல, அது என்ன கணக்கு தெரியுமா ஆக்சுவலா? அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல இருந்து பிஎல்ஓ கொடுத்தது. பிஎல்ஓ வீடுகளுக்கு போய் சேரல. இன்னைக்கும் சார், இன்னைக்கும் எங்க ஏரியால 200 300 ஃபார்ம் கொடுக்காத இருக்கு. 1200 ஃபார்ம்ல. ஓகே. அந்த பிஎல்ஓ அலைஞ்சு கிடக்குறாங்க. அதுல சில பேர் செத்துருக்கலாம், சில பேர் மைக்ரேட் ஆயிருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். உண்மையிலேயே இருக்கிறவங்களுக்கே கொடுக்காது இருக்காங்க. அப்போ இதுதானே உலகம் இந்தியா முழுக்க நடக்கிற மாநிலங்கள்ல இதுதான் நிலைமையா இருக்கும். அப்போ பிஎல்ஏக்கள்ல வந்து செத்தவங்க அப்ப உடனே நம்ம இது மாதிரிலாம் கேள்வி கேட்டா, அப்ப செத்தவங்க பேர்ல நீங்க ஓட்டு போடுறதுக்காக தான் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுல குறிப்பா எடப்பாடி ஒரு யோசிச்சு பேசுறாரா, யோசிக்காம பேசுறாரா நமக்கு தெரியல. செத்தவங்க பேர்ல ஓட்டு போடுறது நடக்கலையானா நடக்குதுண்ணா. அவங்களை நீக்கணுன்றது உண்மை, நடக்குது. திமுக மட்டும் தான் போடுதா? ஏடிஎம்கே போடவே இல்லையா? கடந்த தேர்தல் 11, 14, 16 எப்படி வின் பண்ணீங்க? செத்தவங்க பேர்ல ஓட்டு போட்டீங்களா இல்லையா? மனசாட்சியோட சொல்லணும். ஏடிஎம்கே போட்டாங்களா இல்லையா? ஏதோ திமுக மட்டும் தான் போடுற மாதிரி சொல்றீங்க. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் வந்து திமுக ஆதரவா இருக்காங்க, அந்த எலிமினேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துடுறாங்க, யார்கிட்ட? திமுக காரங்கிட்ட கொடுத்துறாங்க. அப்ப உங்க ஆளுங்க எங்க போனாங்க? நீங்க 2 கோடி உறுப்பினர்கள் நீங்க இருக்குன்னு சொல்றீங்களா, உங்க ஆளுங்க எங்க போனாங்க? உங்க கீழே கிளைக்கழக செயலாளர் எங்க போனாரு? உங்க பிஎல்ஏ எல்லாம் எங்க போனாங்க? அவங்கள மானிட்டர் பண்ண சொல்லுங்க. திமுக காரன் தான் வாங்கி போறாங்க, நீங்க எங்க போறீங்க? நீங்க கேள்வி கேளுங்க. நீங்களும் கேள்வி கேளுங்க. ஜனநாயகத்துக்கு அது நல்லது. எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நீங்களும் ஒத்துழைங்க. ஒரு ஏடிஎம்கே ஒருத்தர் 10 ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி தரட்டும், 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணட்டும், அதை பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோ எதிர்க்கிறோம் பாஜக கொண்டு வந்ததுக்காக அதை ஆதரிச்சுட்டு இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். என்ன அடிப்படையான விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு
அவங்க கூட்டணி சரியா அமையல. அவங்க இன்னும் கூட்டணி எப்படி அமையும் தெரியல. அவங்க தாவேகா வரும்ன்ட்டு ஒர்க்கருக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க. தாவேகா தற்காலிகமா கதவ மூடிட்டான். இப்போ அந்த ஒர்க்கருக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கே யோசனையா இருக்கு. அதுல ஒரு ஒர்க்கர் சொல்றாரு, "எதுக்கு சார் வேலை செய்யணும்? எங்க கூட்டணி சரியா அமையல, வின் பண்ணுவோமோ தெரியாது. எதுக்கு சார் வேலை செய்யணும்னு?" கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அது ஏடிஎம்கே ஒர்க்கர். "எதுக்கு நாங்க வேலை செய்யணும்? எங்க கூட்டணியும் சரியில்ல. பாஜகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா, எங்க கட்சியும் வந்து பலமா இல்ல. நாங்க ஏற்கனவே தோத்துட்டோம். தாவேகாவும் வரும்னாங்க. தாவேகாவும் இப்ப வராது போல இருக்கு. அது வரா மாரி தெரியல. அப்ப நாங்க தோக்கறதுக்காக நாங்க எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்?" அதிமுக காரங்களே என்ன பண்றாங்க? திமுக காரன்ட்டு இந்த பாரத்த வாங்கி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட்சிக்காரங்களே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏடிஎம்கேல. அதுதான் இங்க ப்ராப்ளம் ஆக்சுவலா. அத விட்டுட்டு ஒரு கீழ இருக்கிற நிலைமைய பார்க்காம, ஏதோ பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கணுன்றதுக்காக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்கள்ல பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல ரொம்ப மோசமா நடக்கும் இது. அவங்க ஆட்கள் எல்லாம் சேர்த்துட்டு யார் யார் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ, அவங்களெல்லாம் தாராளமா நீக்கிடுவாங்க. கேட்டா செத்தவங்கள நீக்கணும், அந்த நீக்கணும்னுவாங்க. 41,00,000 பேர் நீக்கினவங்க யாரு? 21,00,000 பேர் புதுசா சேர்ந்தவங்க யாருன்றதெல்லாம் பட்டியல் இதுவரைக்கும் குடுக்கவே இல்ல. யாரு எலக்ஷன் கமிஷன் குடுக்கவே இல்ல. அதனால பல மாநிலங்கள்ல இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதிலேயே வாக்சோர் நடந்திருக்கு. ஓட்சோர் நடந்திருக்கு. புதுசா எஸ்ஐஆர் பண்ணதுலயும் பலவிதமான பிரச்சனைகள். அதுல வந்து யார் யார் விடுபட்டிருக்காங்க, யார் யார் சேர்க்கப்பட்டிருக்காங்க, ஒழுங்காக இது நடத்தப்பட்டதா என்பதில் பலவிதமான கேள்விக்குறிகள் இருக்கிறது. இதெல்லாம் கணக்குல வச்சுதான் வந்து அப்புறம் எஸ்ஐஆர் பண்ற அ எம்ப்ளாயீஸோட வொர்க் பிரஷர். அந்த வொர்க் பிரஷர் காரணமாக அவங்க எந்தெந்த இன்னல்களுக்கு ஆளாறாங்க, இந்த மாரி விஷயங்கள் பலது இருக்கு. அதனால வந்து இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம நடக்கிற ஒரு விஷயமா இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க, பீகார்லயே நடந்து போச்சு. அப்ப இங்க ஏன் நடத்த முடியாதுன்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு நெறைய டைம் குடுங்க. 1 மாசம் தேர்தலுக்கு முன்னாடி 1 மாசத்துக்குள்ள நடத்தணும்னு ஏன் சொல்றீங்க? அப்ப பார்லிமென்ட் தேர்தல் வரும்னு தெரியும்ல 24ல. அதுக்கு முன்னாடி எடுக்கிறது தானே. சரி பார்லிமென்ட் தேர்தல் தான் எடுக்கல. பார்லிமென்ட் தேர்தல் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுல்ல. பார்லிமென்ட் தேர்தல் முடிஞ்சோன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்குள்ள நடத்திருக்கலாம்ல. 24 மேக்கு அப்புறம் 25 மே வரையும் அந்த டைம் நடத்திருக்கலாம்ல. ஏன் கரெக்ட்டா தேர்தல் நெருக்கத்துல நடத்துறீங்க? பீகார் எலக்ஷன் வரும்போது தானே உங்களுக்கு ஞாபகம் வருது எஸ்ஐஆர். பீகார் எலக்ஷன் வரும்போது தான் எஸ்ஐஆர் ஞாபகம் வருது. பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க 2002, 2005ல நிறைய மாநிலங்களை நடத்தினோம். அப்ப நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அது வந்து ஏன் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே ஞாபகத்துக்கு வரல? ஏன் லேட்டா ஞாபகத்துக்கு வருது? ஏன் மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கும்போது மட்டும் ஏன் ஞாபகத்துக்கு வருது? இதுல இன்னொரு ஆபத்து இருக்கு. நம்ம ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணி கொடுப்போம். எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. டிராப்ட் ரோல்ல கூட நம்ம பேர் வரும். அப்புறம் ஃபைனல் ரோல் பிப்ரவரியில வரும்போது நம்ம பேர் வருமா வராதுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. அப்ப அங்க என்ன நடக்குது? டிராப்ட் ரோலுக்கு அப்புறம் ஃபைனல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது யாரு? அது அவுட் சோர்ஸ் பண்ற ஏஜென்சியா? இல்ல எலெக்ஷன் கமிஷனா? அவுட் சோர்ஸ் பண்ண அந்த ஏஜென்சி யாரு? அவங்க பண்றாங்களா? டிராப்ட் ரோல் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துறாங்க எலெக்ஷன் கமிஷன்ட்ட. அவங்க தான் எல்லா மாநிலத்தோட ஃபைனல் லிஸ்ட் அவங்க தான் ரெடி பண்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸ்டேட்ல இருக்கிறவங்க பண்ற மாதிரியான ஒரு பேச்சு இல்ல. அது உண்மையா பொய்யா? இங்க இருக்கிற கட்சிகள் ஆராயணும் கரெக்டா. அப்போ ஃபைனல் ரோல் போகும்போது யார் பேரை ரிஜெக்ட் பண்றாங்க? எந்த அடிப்படையில் ரிஜெக்ட் பண்றாங்க? அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரதுக்கான காரணம் என்ன? டிஃபரன்ஸ் இருந்தா சம்பந்தப்பட்ட ஓட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அவங்களுடைய நிலைமை என்ன? வரைவு ரோல்ல பேர் இல்லாதவங்க மனு கொடுத்தா மறுபடியும் உங்களை சேர்த்தாங்களா இல்லையா பீகார்ல? அதுக்கான பதில் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். ஆளுங்களை சேர்க்கறது, எடுக்கிறது, அப்புறம் அட்ரஸ் மாறி போனவங்களை நீக்கிறது, செத்தவங்களை நீக்கிறது, இதுலலாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பீகார்ல வந்து நடந்துட்டுன்றதுக்காக வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒழுங்கா நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பீகார்ல ஒழுங்கா நடக்காது. அதே மாதிரிதான் எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும்ன்றதான் இங்க பாயிண்ட் ஆக்சுவலா. அதனால வந்து ஜனநாயக ரீதியில நம்ம குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனை வந்து ரொம்ப கிடுக்கிப்பிடி போடுற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பா இருக்கிறதுனால இல்ல அதான் எனக்கு அதான் ரொம்ப கேள்வி. இப்ப சுப்ரீம் கோர்ட் தான் இப்பொழுது ஒரு சாமானியனுக்கும் சரி, ஒரு எதிர்க்கட்சிகளுக்கும் சரி, இதை ஃபைட் பண்றவங்களுக்கு ஒரு கடைசி இடமாக இருக்கிறது. திமுக சார்பிலும் சரி, இன்னும் அப்போசிஷன் பார்ட்டி சார்பிலும் உச்சநீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்குகள் தொடக்கப்பட்டிருக்கின்றன. பீகார்ல ஏற்கனவே பல மால் பிராக்டிஸ்கள் சுட்டிக்காட்டப்பட்டு விட்டன. அப்போது மாண்புமிகு நீதியரசர்கள் கூறிய வார்த்தைகள், இது அப்பட்டமாக பல மால் பிராக்டிஸ் நடந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரிய வந்தால் நிச்சயமாக நாங்கள் இதை ரத்து செய்வோம் என்ற கருத்தை மாண்புமிகு நீதியரசர்கள் கடந்த காலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில் இவ்வளவு அவசர அவசரமாக பல டெலிஷன் ஏற்படுவதற்கும், மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஏற்படுவதற்கும், அதே போல வேறு மாநிலத்தவர்களை இங்கு திணிப்பதற்கும் இது மாதிரியான பல குளறுபடிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நவம்பர் 26ஆம் தேதி அதற்குண்டான ஹியரிங்கும் வர இருக்கிறது. இதுக்கு ஒரு சுமூக தீர்வாவது அல்லது ரத்தோ அல்லது சுமூக தீர்வோ அல்லது போஸ்ட் போனோ தள்ளி வைக்கிறதோ இது சம்பந்தமான ஏதேனும் ஒரு கிளாரிட்டி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா?
வர 26ஆம் தேதி கேஸ் வருது. எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ்ல, திமுக போட்ட கேஸ்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக போட்ட கேஸ்ல திமுக. எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ஒரு பக்கம் இந்த முறைகேடுகள் அல்லது எப்படி நடக்கிறது, அவசரமா நடத்துறதுல உள்ள ஆபத்துகள் போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்களும் அதை சொன்னீங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிற வாக்காளர்களை வேற மாநிலத்துல சேர்க்கிற விஷயங்கள். இந்த எனுமரேஷன் ஃபாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கொடுக்க வேண்டிய ஆவணங்கள், சப்போஸ் உங்ககிட்ட பிறந்த தேதி, பிறந்த இடம் சர்டிபிகேட் போன்ற விஷயங்கள் இல்லைன்னா, நீங்க போன 2002, 2005 நீங்க வாக்காளரா இல்லைன்னா, அந்த போன திருத்தத்துல இல்லைன்னா, நீங்க சில கடவுச்சீட்டு உட்பட 13 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான 13வது ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருந்தா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சா போறோம். அங்கேயே ஒழுங்கா நடந்தா இல்லையான்னு தெரியாது. அது எதுக்கு தமிழ்நாட்டுல கொண்டு சேர்த்திருக்கீங்க? அதான் இப்ப இங்க இருக்கிற பீகார்காரன் ஒருத்தன், அவன் தான் நடைபாதையில இருக்கிறவனுக்கும் ஓட்டு கொடுக்கறதா தேர்தல் கமிஷன் சொல்றாருல. ஏங்க 0 வந்ததுன்னு கேட்டா வீட்டுக்கு, அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஓட்டு கொடுக்குறோம்னு சொன்னாரு அவரு. எலெக்ஷன் கமிஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அப்போ ஆமா. இங்க வந்து பீகார்காரங்க தற்காலிகமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஃபார்ம் 6 புதுசா சேர்ற ஒரு ஃபார்ம் 6ல அங்க திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் பீகார்ல இடம்பெற்றிருப்பாங்க. அந்த பட்டியல்ல வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஃபார்ம் 6ஓட வச்சு கொடுத்தான்னா, இங்க ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்தானா சேர்த்துருவாங்களா? அந்த ஆபத்து இருக்குல்ல. 7.5 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க பீகார்காரங்க இங்க. அப்ப டெம்பரரியா இங்க இருக்கிறவன் அங்க பேரை நீக்காம அந்த பட்டியல்ல அவன் பேர் வந்ததுன்றதுக்காக, இந்த திருத்த பட்டியல் அங்க பீகார்ல வந்ததுன்றதுக்காக அந்த பட்டியலோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை ஒரு ஆவணமா வச்சு இங்க ஃபார்ம் 6ஓட வச்சு கொடுத்தானா ஏத்துடுவாங்களா? நான் இந்த முகவரி கிடையாது, இங்க இருக்கேன், எனக்கு வாக்கு கொடுங்கன்னு ஏத்துடுவாங்களா? என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது சார். சரி, இன்னைக்கு வந்து பீகார்ல திருத்தம் நடந்துட்டு அந்த பட்டியலை சான்றா வைக்கணும்னு சொல்றீங்க. நாளைக்கு உத்தரப்பிரதேசல திருத்தம் நடக்கும். அப்ப அந்த பட்டியலையும் சான்றா வச்சு தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கலாமா? நாளைக்கு மத்திய பிரதேசலையும் திருத்தம் நடக்கும். அந்த பட்டியலையும் சான்றா வச்சு இங்க ஓட்டு வாங்கலாமா? அப்ப கேட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல திருத்தம் நடந்தா இந்த பட்டியலை வச்சு நீங்க யூபியில வாக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை லட்சம் பேர் அங்க யூபியிலையும் மத்திய பிரதேசலையும் தமிழ்நாட்டுக்காரன் இருக்கான்? உங்களுக்கு தானே அங்க வேலை இல்லாத அங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க தானே இங்க லட்சக்கணக்கில் இருக்கானுங்க. அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும் தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்க தமிழ்நாட்டிலயோ சவுத்லயோ உங்களுக்கு வாக்கு வரலன்றத உங்க பாயிண்ட். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ உத்தரப்பிரதேசக்காரனும், பீகார்காரனும், குஜராத்காரனும், ராஜஸ்தான்காரனும் அங்கெல்லாம் திருத்தம் நடந்துருச்சுன்னா, அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு தெலுங்கானால இருக்கானோ, ஆந்திரால இருக்கானோ, தமிழ்நாட்டுல இருக்கானோ, இல்ல கேரளால இருக்கானோ, ஃபார்ம் 6 வச்சு அந்த பட்டியலை வச்சு ஒரு டெம்பரரி அட்ரஸ் கொடுத்தான்னா அவனுக்கு வாக்காளர் கொடுத்துருவீங்களா? அவனுக்கு வாக்காளர் கொடுத்துருவீங்களான்னு போற பக்கம் பார்த்தா கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப இதை எப்படி வெரிஃபை பண்றது? அப்போ டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்ல 9ஆம் தேதிக்கு அப்புறம் பேர் இல்லாட்டி புதுசா அப்ளை பண்ண வேண்டியவங்க புதுசா அப்ளை பண்ணலான்றாங்க. அந்த இடத்துலதான் வந்து இவங்க இந்த பீகாரிகள் எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட இந்த பிஜேபி என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அவங்களை சேர்க்கறதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம இனிமே தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கையை ஏற்றத்துக்கான ஒரு விஷயங்கள்ல தேர்தல் கமிஷன் பாஜகவோட ஆலோசனையோட மேற்கொண்டிருக்கின்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அது ஏன் நடக்குது? அதை வந்து 13 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்டா ஏன் பீகார் திருத்த வாக்காளர் பட்டியல் ஒரு சான்றா ஏன் நீங்க சொல்லியிருக்கீங்க? அப்ப நாளைக்கு வட மாநிலங்கள்ல இருக்கிற எல்லாருமே தென் மாநிலங்கள்ல வேலை விகிதம் ஏதோ விஷயமா வந்தாங்கன்னா அவங்க டெம்பரரி அட்ரஸ் இருந்தா கூட ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் எப்படி இங்க இருக்கிற கட்சிகள் இதை அட்ரஸ் பண்ண போறாங்க? எடப்பாடி இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. அவர் இந்த வாட்டி பாஜகவோட கூட்டணியில இருக்காரு, அடுத்த வாட்டி இருப்பாரு சொல்ல முடியாது. அப்ப அடுத்த வாட்டி இல்லைன்னா அவருக்கு எப்படி ஓட்டு வரும்? இந்த மாதிரிலாம் இருந்தா அவருக்கு எப்படி ஓட்டு வரும்? ஆனா பாயிண்ட் என்னன்னா வந்து தீர ஆராயாம பாஜக கொண்டு வந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக, இல்ல பாஜக கவர்மெண்ட்டை பகச்சிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் அதிமுக தள்ளப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா தேர்தல் கமிஷனுடைய இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் வந்து சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்றது பொதுவான ஒரு நியதி ஆக்சுவலா. ஆனா தேர்தல் கமிஷன் அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அந்த கேள்விக்குறிய வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஆச்சரியக்குறியா மாத்திட்டு இருக்கு ஆக்சுவலா. அதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கு வந்து உண்மையாகவே அது சுயமா செயல்படுதுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய ஆர்டர்கள் மூலமாக அதை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. நிச்சயமா சார். ஒவ்வொரு சாமானியனும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களும் உச்சநீதிமன்றத்தை தான் தற்போது நம்பி கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு முறையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றே நம்புவோம். நிச்சயமா சார், பல்வேறு கருத்துக்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.